ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம திட்டம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லைங்களா? ஸோ 8 திட்டம் வந்து இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா 9வது திட்டமான நீங்கள் நலமா திட்டம். ஓகே, நம்ம பார்க்கறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு திட்டம் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நீங்கள் நலமா திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா மார்ச் 6, 2024. 6/3/2024. ஓகேங்களா? 3 2 6ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இல்லை அப்படின்னா கூட இது பாருங்க, இந்த 2024 இருக்கா, 2 4 இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஞாபகம் வச்சுக்கலாம், டக்குன்னு மறந்து போச்சு. ஏன்னா 9ன்னும் போது ஓகே, கிட்டத்தட்ட 30 பக்கம் பார்க்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது முதல்வர் இருக்கா இல்லையா, மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட நீங்கள் நலமா திட்டம் என்பது தீவிரமாக கருத்து சேகரிப்பதன் மூலம் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியை இந்நல திட்டம் குறைக்கிறது. ஓகேங்களா? இது ஒரு நலத்திட்டம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசுக்கும், ஓகேங்களா, அரசுக்கும் பொதுமக்களுக்கும் நடுவில் இருக்க அந்த கேப்பை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக கருத்துக்கள் வந்து திரட்டுறது. ஓகேங்களா? ஸோ அது மூலிமா தீவிரமான கருத்து சேகரிப்பது மூலமா இடைவெளி இந்நலத்திட்டம் குறைக்கிறது. அதோட நோக்கம் இதுதான். அடுத்து பார்த்தோம்னா அரசின் முன்முயற்சிகள் சரியான பயனாளிகளை திறம்பட சென்றடைவதையும் அரசு சேவைகளின் ஒட்டுமொத்த தரத்தையும் மேம்படுத்துவதையும் உறுதி செய்வதில் இது கவனம் செலுத்துகிறது. அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன, அரசின் முன்முயற்சிகள் சரியான பயனாளிகளை திறம்பட சென்றடைவதையும், கரெக்டாக போய் சேரணும். அதே மாதிரி அரசு சேவைகளின் ஒட்டுமொத்த தரத்தையும் மேம்படுத்தணும். ஓகேங்களா? அதில் வந்து உறுதி செய்யறதுக்காகவும் இது வந்து கவனம் செலுத்துது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அது ரெண்டு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, அமைச்சகம் என்ன, இதோட எந்த துறைக்கு கீழே வேலை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்தோன்னா முதலமைச்சர் அலுவலகத்தின் கீழ், தமிழ்நாடு முதலமைச்சர் அலுவலகத்தின் கீழ் செயல்படும் இந்த திட்டமானது மாநிலம் முழுவதும் நலத்திட்டங்களை செயல்படுத்தும் பொறுப்பில் உள்ள பல்வேறு அரசு துறைகளை உள்ளடக்கியுள்ளது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா பார்த்தோம்னா அவங்க இப்போ வெல்ஃபேர் நலத்திட்டம் இது கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு துறையிலேருந்து மட்டும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, விளையாட்டு துறையிலேருந்து கொடுப்பாங்க, பெண்கள் துறையிலேருந்து கொடுப்பாங்க, இல்லை வந்து பார்த்தோம்னா கல்வித்துறையிலேருந்து இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்தந்த அரசு துறைக்கு வந்து உள்ளடக்கி வந்து பார்த்தோம்னா அந்த நலத்திட்டங்களை செயல்படுத்தும் பொறுப்பில் இருக்கிற அந்த இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலிமா பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அதோட துறை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அலுவலகத்தின் கீழே செயல்படும் இந்த திட்டம் செயல்படுறது பார்த்தோம்னா டைரக்டா அவங்க அலுவலகத்தில். ஸோ மாநிலத்தில் முழுவதும் அந்த நலத்திட்டங்கள் எந்த துறை சேர்ந்ததோ அந்த துறைக்கு கீழே உள்ளடக்கி அந்த இது வந்து அமைது அப்படின்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. பயனாளிகள் வேற யாரெல்லாம், நாம இல்லையா, பொதுமக்கள். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் உள்ளிட்ட அரசின் நலத்திட்டங்கள் பயனாளிகளாக உள்ள தமிழக குடிமக்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நலத்திட்டம், இந்த நலத்திட்டம்லாம் எல்லாருக்கும் போய் சேருதா, அது சேருறது மூலியமா நம்மளுக்கு நல்லது எதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது அவங்களோட எப்படி சொல்றது, அவங்களோட கருத்துக்கு வந்து கேட்பாங்க இல்லையா. ஸோ அது இந்த திட்டம் வந்து எந்த அளவுக்கு போய் சேருது, நடுவில் எங்கேனாவது போய் இதாயிருதா, ஸ்டாப் ஆயிருதா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயனடைகிறாங்களோ எந்த பொதுமக்கள்லாம் அவங்கெல்லாம் பார்த்தோன்னா பயனாளிகள் வருவாங்க. ஸோ அது என்னென்ன திட்டம்னு பார்த்துக்கணும். அடுத்து அரசாங்க துறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேவை வளங்களை மேம்படுத்தவும் திட்டங்களின் செயல்திறனை உறுதிப்படுத்தவும் மதிப்புமிக்க கருத்துக்களை பெறுகிறது. அதை நம்ம பார்த்தோம் இல்லையா, மதிப்புமிக்க கருத்துக்கள் வந்து பெறுறாங்க. கிட்ட போய் என்ன பண்ணுறது, எப்படி பொதுமக்களோட டைரெக்டாக வந்து கேட்கறது போயிட்டு கருத்துக்கள். அடுத்து திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கருத்து சேகரிப்பு தான். ஓகேங்களா? அவங்களோட கருத்துக்கள், அவங்களோட ஆலோசனை, இல்லை இப்படி பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆலோசனை சொல்லுவாங்க, அதெல்லாம் சேகரித்து முதலமைச்சரிடம் தனிப்பட்ட தொலைபேசி அழைப்புகள் மூலம் பயனாளிகளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள உதவுகிறதாம். ஓகேங்களா? அடுத்து வெளிப்படைத்தன்மை, இதுல நீங்கள் நலமா என்ற பிரத்யேக இணையதளத்தை நிறுவுகிறது. ஓகேங்களா? அங்கு கருத்து மற்றும் பதிலளிப்புகள் பதிவேற்றப்பட்டு வெளிப்படைத்தன்மை மற்றும் பொதுமக்கள் ஈடுபாட்டை மேம்படுத்துகிறது அப்படின்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தோம்னா சேவைகள் மேம்படுத்துதல் பார்த்தோம்னா சரியான நடவடிக்கைகளை எடுக்கவும் நலன்புரி பலன்கள் அணுகக்கூடியதாகவும் பயன்பாட்டை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்ய கருத்துக்கள் வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது பார்த்தோன்னா அந்த இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ பெண்கள் அந்த
1000 அமௌண்ட் வாங்குறாங்க இல்லையா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இப்போ அந்த திட்டம் எடுத்துக்கலாம். இப்போ அந்த திட்டம் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக அதில் எல்லா நடவடிக்கை வந்து கரெக்டாக எடுக்கணும்னா அதில் என்ன தப்பு இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அது நடவடிக்கை எடுக்கிறதுக்காகவும் அந்த நலன்புரி பலன்கள் அணுகக்கூடியதாகவும் இருக்குதான்னு பார்க்கணும். அதே மாதிரி பயன்பாட்டை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதை உறுதி செய்யணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக போய் சேருதா, எல்லாம் நடக்குதா அப்படின்னு பார்க்கணுன்னா அது வந்து போய் டைரெக்டாக யூஸ் பண்ணுற பொதுமக்கள் கிட்ட கருத்து வாங்கினாதான் நம்ம உறுதி செய்ய முடியும் இல்லையா. அதுக்காக அது மூலிமா என்ன பண்ணலாம், அவங்க வந்து சரியான நடவடிக்கை எடுக்கலாம். அதை வந்து சப்போஸ் வந்து மக்களுக்கு வந்து ஒரு ரீச் ஆகாமல் ஒரு இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதையும் மேம்படுத்தலாம். அதே மாதிரி பயன்பாட்டுக்கு நிறைய வராமல் இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாய் தெருநாய்கள் எல்லாம் பிடிச்சி அதுக்கு வந்து இது பண்ணுவாங்க இல்லையா, ஏபிஎஸ் நினைக்கிறேன், சரி ஞாபகம் இல்லை. அது அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அதுக்கு வேக்சின் போடுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைமும் வந்து இது போட்டாங்க, வரி அமௌண்ட்டை வந்து இது பண்ணாங்க. பட் நடுவில் எல்லாமே வந்து சுட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் அது இன்னுமே செயல்படுத்தப்படாமல் அப்படியே இருக்குது. அதுதான் ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பயன்பாட்டுக்கு இது பண்ணாமல் நடுவில் ஏதாவது போயிடுச்சா அப்படின்லாம் உறுதி செய்யறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் நலமா திட்டம் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி விரிவான தகவல், பொது விழிப்புணர்வு மற்றும் அணுகலுக்கான இணையதளத்தில் அனைத்து அரசு திட்டங்களை பற்றி விரிவான தகவல்கள் வந்து வழங்குகிறது அப்படின்றாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இது விரிவான தகவல். இதெல்லாம் கொஞ்சம் கதை தான், சும்மா ஒரு டைம் அப்படி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. செயல்படுத்துதல் விவரம். துவக்கம் நம்ம பார்த்தோம் இல்லையா, 6 மார்ச் 2024 அன்று முதல்வரால் தனது முகாம் அலுவலகத்திலிருந்து இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதோடு இது ஆட்சி மற்றும் குடிமக்கள் ஈடுபாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஆட்சி குடிமக்கள். ஓகே. அடுத்து பார்த்தோம்னா திறனாய்வு அடிப்படையில் அமைப்பு பார்த்தோம்னா தொடக்கத்தில் முக்கிய நலத்திட்டங்களில் பயனாளிகளிடமிருந்து கருத்துக்களை சேகரிப்பதில் கவனம் செலுத்துகிறது. படிப்படியாக மற்ற அரசு சேவைகளை உள்ளடக்கியதாக விரிவடையுது. ஃபர்ஸ்ட் மக்கள், ஓகேங்களா, முக்கிய நலத்திட்டத்தில் ஃபர்ஸ்ட் பயனாளர் கருத்துக்களை சேகரிப்பதில் ஃபர்ஸ்ட் கவனம் செலுத்துது. படிப்படியாக அரசு சேவைகளை உள்ளடக்கியதாகவும் இருக்குது, விரிவடையுது அப்படின்றாங்க. அதோட விரிவாக்கம். ஓகே. பொது பங்கேற்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இணையதளம் மூலம் அவங்களோட அனுபவங்கள், அவங்களோட ஆலோசனை இதெல்லாமே பகிர்ந்து கொள்வதில் பொதுமக்கள் துடிப்பாக பங்கேற்பதை இது வந்து ஊக்குவிக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இது சும்மா ஜஸ்ட் அந்த பாயிண்ட் படிச்சுக்கோங்க. அது என்ன கதை அப்படின்னு சொல்லி சும்மா பார்த்துக்கணும். சப்போஸ் குரூப் 2A மெயின்ஸில் நீங்கள் கதையை எழுதணும் அப்படின்னா தேவைப்படும் இல்லையா, அதுக்காக. அடுத்து தாக்கம் மற்றும் எதிர்கால திட்டங்கள். மேம்படுத்தப்பட்ட நிர்வாகம். நிகழ்நேர கருத்துக்கள் அடிப்படையில் சேவை வளங்களில் உள்ள இடைவெளிகளை நிவர்த்தி செய்வதன் மூலம் நிர்வாகத்தை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ நிகழ்நேர கருத்துக்கள் அதோட அடிப்படையில் பார்த்தோன்னா சேவை வழங்குறதுல உள்ள இடைவெளிகளை வந்து நிவர்த்தி செய்யறதுனால நிர்வாகத்தை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இல்லைங்களா. ஸோ அதுதான் நம்மளோட நோக்கமே, அதுதான் இல்லைங்களா. அடுத்து தொடர்ச்சியான மேம்பாடு. இந்த நலத்திட்டங்கள் மற்றும் பொது சேவைகளை தொடர்ந்து மேம்படுத்தணும் இல்லையா, அதை உறுதி செய்யறதுக்காக அது வந்து தொடர்ந்து கருத்துக்கள் அடிப்படையில் பார்த்தோம்னா அந்த உருவாகும் திட்டங்கள் இது வந்து கவனம் செலுத்துது. ஓகேங்களா. இதெல்லாம் கதை தான் இல்லையா. ஸோ நம்ம நார்மலாகவே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. அதாவது நம்ம லாஜிக் சென்ஸ் யூஸ் பண்ணாவே இதெல்லாம் நமக்கு தெரியும். ஜஸ்ட் நான் பார்க்க வேண்டியதுலாம் ஃபேக்ட்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ பெருசாக அதில் இதெல்லாம் கிடையாது. அதோட நோக்கம் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி துவக்கம் எப்போ அப்படின்னு பார்த்துக்கோங்க, எங்கே யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ அடுத்த திட்டம் பார்த்தோம்னா தொல்குடி திட்டம். ஸோ தொல்குடி திட்டம் பார்த்தோம்னா 2024 ஆண்டு மார்ச் மாதத்தில் நாமக்கல்ல தொடங்கப்பட்டது. டேட் இல்லை. ஸோ வந்து மார்ச் 2024 நாமக்கல். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன அமைச்சகம்? ஸோ வந்து தொல்குடி திட்டம் அப்படின்னாலே பழங்குடி அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க. தமிழ்நாடு பழங்குடியினர் திட்டம் நலத்துறை, அவங்களுக்காக பழங்குடியினருக்காக ஆரம்பிச்சுதான் இந்த தொல்குடி திட்டம். ஓகேங்களா. ஸோ நோக்கம் என்ன அப்படின்னா தொல்குடி திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலம் கல்வி மற்றும் பயிற்சியினால் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி பழங்குடியின சமூகங்களை மேம்படுத்துது. ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணி பழங்குடியினரை வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த தொல்குடி திட்டம் அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. தொல்குடின்றது பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் வாழ்விடங்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும். ஓகேங்களா. தொல்குடி என்ற புதிய திட்டம் அடுத்த 4 ஆண்டுகளில் எத்தனை பாருங்க 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த 1000 கோடி அந்த எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்கன்றதுலாம் ரொம்ப முக்கியம். இதோட பயனாளிகள் என்ன நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டில் இருக்க பழங்குடி மாணவர்களும் சமூகம் தான். ஓகேங்களா. ஓகே.
அடுத்து இதோட தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பு வகுப்புகள் மற்றும் பயிற்சி பெறும் பழங்குடி மாணவர்கள் அவங்க. அடுத்து பொறியியல், மருத்துவம் மற்றும் பிற துறைகளில் உயர்கல்வியை தொடர இலக்கு கொண்ட பழங்குடி மாணவர்கள் அவங்களுக்கு. அதே மாதிரி சிறப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக வெளிநாட்டில் படிக்க விரும்பும் பழங்குடி மாணவர்கள். ஓகேங்களா. ஸோ படிக்கிற பசங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க ஹெல்ப் பண்றாங்க தொல்குடி மூலியமா. தொல்குடினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம முழிக்கக்கூடாது. ஏன் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு இல்லையா, எப்பன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு இல்லையா. சூப்பர். அடுத்து பார்த்தோம்னா விரிவாக்கப்பட்ட விடியல் பயணம் திட்டம். இது நமக்கு நல்லாவே தெரியல, விடியல் பயணம் திட்டம். ஓகே, அமைச்சகம் அல்லது தலைமை முகமை பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம், இதுவும் அதே தான், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நமக்கு தெரியும் இல்லையா, அது நீட்டிக்கப்பட்டது. ஓகேங்களா. இதான் விரிவாக்கப்பட்ட விடியல் பயணம் திட்டம். விடியல் பயணம் திட்டம் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க, அதோட விரிவாக்கப்பட்டது தான் இது அப்படின்றாங்க. இதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை வழங்குதல், அதன் மூலம் அவர்களின் பங்களிப்பு மற்றும் அதிகாரத்தை உறுதிப்படுத்துகிறது. ஓகேங்களா. அதான் கொடுத்தீங்க, பார்க்கலாமா. விடியல் பயண திட்டம். இலவச பயண திட்டத்தால் பயனடையும் மகளிர் இலவச பேருந்து பயண திட்டத்தின் மூலம் பெரும்பாலான பெண்கள் பயனடைகின்றனர். அதே மாதிரி இந்த திட்டத்தின் மூலம் சராசரியாக ரூபாய் 800 வரை பெண்கள் சேமிக்கின்றனர். அது பார்த்தோம்னா மாதத்துக்கு 20,000க்கு கீழ் வருமானம் ஈட்டும் பெண்களின் 90% பேர் இந்த திட்டத்தின் மூலமாக தங்களின் தனிப்பட்ட சேமிப்பை அதிகரித்துள்ளனராம். அதே மாதிரி திட்டத்திற்கு பிறகு பெண்கள் தனி வாகனங்களை பயன்படுத்துவது வெகுவாக குறைந்துள்ளது அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு அரசின் விடியல் பயண திட்டம் குறித்து சிட்டிசன் கன்சியூமர் அண்ட் சிவிக் ஆக்ஷன் குரூப் என்ற என்ஜிஓ நடத்திய ஆய்வில் தகவல் படி இது கொடுத்துருக்காங்க. அதையும் கொடுத்துருக்காங்க இல்லையா, 800, 2000 அப்படின்னு சொல்லிட்டு. 800, 2000 மேலே எப்படி கொடுத்துருக்காங்க, 90% எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் எடுத்த ஆய்வுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஓ குரூப்பு. அதாவது பார்த்தோன்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் இல்லாத ஆர்கனைசேஷன். அது என்ன ஆர்கனைசேஷன் குரூப் அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டிசன் கன்சியூமர் அண்ட் சிவிக் ஆக்ஷன் குரூப். ஓகேங்களா. ஓகே, இது கரெக்டாக பார்த்துப்பாங்க. பயனாளிகள் என்னென்ன ஊர் பாருங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை, ஏற்காடு, கருமந்துறை ஆகிய மலைப்பகுதி, மெயினாக மலைப்பகுதி. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே விட்டுருந்தாங்க இல்லையா, அந்த விரிவாக்கப்பட்டது யாருக்குன்னு பார்த்தோம்னா மெயினாக மலைப்பகுதிக்கு போகாமல் இருந்துச்சு. இப்போ மலைப்பகுதிக்கும் விரிவாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றாங்க. அதாவது கல்லூரி மாணவியர் உட்பட பெண்கள் அனைவரும் இதோட பயனாளிகள். ஓகேங்களா. சரி, ஓகே. என்னென்ன ஊர்னு பார்த்துக்கோங்க. அந்த மலைப்பகுதிகள் என்றது நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை, ஏற்காடு, கருமந்துறை. ஓகேங்களா. கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, இது என்ன தகுதி என்ன, குறிப்பிட்ட பகுதிகளில் வசிக்கும் பெண்கள், இப்பகுதியில் உள்ள கல்லூரி மாணவிகள். அதே மாதிரி இத்திட்டத்தில் ஏற்காடு மலைப்பகுதியில் உள்ள 65 கிராமங்களும். ஓகேங்களா. கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏற்காடுல இருக்க 65 கிராமங்கள், அதே மாதிரி கருமந்துறை மலைப்பகுதியில் உள்ள 98 கிராமங்களும் அடங்குது. இது இந்த நம்பர்ஸ் வந்துச்சுனாவே கரெக்டாக பார்த்துக்கணும், ஏற்காடுல எவ்வளோ, கருமந்துறையில் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இது விரிவாக்கப்பட்ட திட்டம். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் தான் இது. அடுத்து பார்த்தோம்னா புன்னகை திட்டம். இதோட அமைச்சகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுகாதாரத்துறை. அதே மாதிரி பார்த்தோம்னா பள்ளி கல்வித்துறை. ஏன் இது ரெண்டும் சேர்றது அப்படின்னா என்ன அர்த்தம், பள்ளி குழந்தைகளுக்காக ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க இல்லையா, சுகாதாரம் பேஸ் பண்ணி. என்னன்னு பார்க்கலாம். அதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் சென்னை நந்தனத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் துவக்கப்பட்டது. அரசு பள்ளியா மாதிரி பள்ளியான்னு பார்த்துக்கணும். சென்னை நந்தனம். அதே மாதிரி மார்ச் 2023. ஓகேங்களா. இது கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகே, என்ன எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க இது அப்படின்னு பார்த்தோம்னா பல் சிகிச்சை அளிக்கிறது. புன்னகைனாவே என்னது, பல்லு இல்லையா, அதுதான். பல் சிகிச்சை அளித்து வாய்வழி நோய்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் மாணவர்களின் பல் ஆரோக்கியத்தை உறுதி செய்கிறது. பல்லு, அவ்வளவுதான். சரி, யாருக்குன்னு பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கா, முதியவர்களுக்கா, யாருக்குன்னு பார்த்தோம்னா பள்ளி மாணவர்களுக்கு. பயனாளிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 6லிருந்து 8ஆம் வகுப்பு குறிப்பா. ஓகேங்களா. ரொம்ப முக்கியம், 6லிருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள். ஓகேங்களா. ரொம்ப முக்கியம். அடுத்து இத்தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள். அதை நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்து தமிழகத்தில் எத்தனை பாருங்க, 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல் பரிசோதனை மற்றும் சிகிச்சை பெறுவார்கள். எத்தனை பேர், 4 லட்சம். அது ஒரு ஃபேக்ட், எடுத்து நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி திட்டம் பல் சொத்தை மற்றும் ஈறு பிரச்சனைகள் போன்ற பொதுவான வாய் சம்பந்தமான சுகாதார பிரச்சனைகளை நிவர்த்தி செய்கிறது. அவ்வளோதானே. ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நோட் பண்ண வேண்டியது, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா எதுக்கு இதோட நோக்கம் என்ன, புன்னகை திட்டம்னா பல்லு பேஸ் பண்ணது. யாருக்கு பார்த்தோம்னா பள்ளி குழந்தைகளுக்கு. என்ன வகுப்புன்னு பார்த்தோம்னா 6லிருந்து 8 வகுப்பு, 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க.
அடுத்து பார்த்தோம்னா எத்தனை லட்சம் மாணவர்கள் பார்த்தோம்னா 4 லட்சம் மாணவர்கள். அவ்வளோதான். இதுதான் ஃபேக்ட்டு. மீதியெல்லாம் கதை தான். ஓகேங்களா? கதையெல்லாம் நீங்கள் எழுதணும். ஃபேக்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அது அமைச்சகம் பார்த்தோம்னா பல்லு பற்றி சுகாதாரம், பல்லுனாவே சுகாதாரம். ஓகே, அதை பேஸ் பண்ணி ப்ளஸ் வந்து பள்ளி குழந்தைகள்ன்றதுனால பள்ளி கல்வித்துறை. அவ்வளோ முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 4 பார்த்தோம் இல்லையா? பட் வந்து ஈஸியாக இருக்கிறத தான் பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான திட்டங்கள் இதெல்லாம். ஓகேங்களா? அதனால் பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்த திட்டத்தில் மீட் பண்ணுறேன்.